அமலாக்கத்துறை அலுவலகம், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னுடைய ஒரு முக்கிய அலுவலகம், அதுல தீ விபத்து ஏற்பட்டுச்சு. மெகுல் சோக்சி அப்படின்றவர் வந்து கைது பண்ணியிருக்காங்கல்ல, வைர வியாபாரி, அவரு, நீரவ் மோடி, இவங்களுடைய அந்த களவான அவங்க எப்படியெல்லாம் வந்துட்டு வங்கியை ஏமாத்துனாங்க, கடன் பெற்றாங்க அப்படின்ற இதெல்லாம் விசாரிக்கக்கூடிய அலுவலகம் இந்த அலுவலகம் தான். ஸோ அவங்கள பற்றிய டாக்குமெண்ட் எல்லாம் கூட இங்கே தான் இருக்குது. எல்லாம் எரிஞ்சு போச்சா? எப்போதுமே பாஜக அரசு வந்துட்டு பார்த்து அடிப்படையான கேள்வி கேட்டோம் அப்படின்னோம்னா அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வந்துட்டு அவ்வளோ சாதாரணமாக அதெல்லாம் பற்றி சொல்லாது. சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டது, பாகிஸ்தானியர்கள் வெளியேற வேண்டும், பாகிஸ்தானுக்கு எதிராக பிரதமர் கடுமை எச்சரிக்கை, இதுதான் சொல்லுவாங்களே ஒழிய 2000 பேர் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போகக்கூடிய அந்த பகல்காமில் ஏன்டா ஒரு 4 செக்யூரிட்டி இல்லைன்றத கேள்வியை கேட்கவே மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா 10 மணி நேரமாக எரிஞ்சிருக்குது, எதுவும் தெரியல, டாக்குமெண்ட் எல்லாம் எரிஞ்சு போச்சு, ஆனால் எல்லாம் நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சொல்லுது. எந்த இடத்துல அந்த டிஜிட்டலைஸ்டு டாக்குமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்? நம்ம நாட்டினுடைய இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிங்க வந்துட்டு எவ்வளவு தூரம் திறன் வாய்ந்தவர்கள் அப்படின்னோம்னா ஒழுங்கா டாக்குமெண்ட் இருந்ததுனாலே கேஸ் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. வணக்கம் தோழர்களே, ரூசோ செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது இந்த மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது என்கின்ற செய்தியை எல்லா தீ விபத்துகளினூடவும் நம்ம வந்துட்டு கேட்குறோம். இப்போ நம்ம எந்த செய்தி கேட்குறோம்னா, மும்பையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகம், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னுடைய ஒரு முக்கிய அலுவலகம், அதில் தீ விபத்து ஏற்பட்டுச்சு. ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டு எரிஞ்சு போயிடுச்சான். 10 மணி நேரம் தீ எரின்னு எரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் தான் அதை அணைச்சிருக்கிறாங்க. 10 மணி நேரம் போராடினாங்களா, அதுக்கப்புறம் தான் அணைச்சிருக்கிறாங்க. என்ன அந்த ஏடி அலுவலகத்தினுடைய ஸ்பெஷல் அப்படின்னோம்னா, அந்த பில்டிங் வந்துட்டு போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒன்று. 1918 கட்டப்பட்ட கட்டடம் அது. அந்த கட்டடத்தினுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னோம்னா கைசர் ஹிந்த் அப்படின்னு தெற்கு மும்பையில் உள்ள பல்லாட் எஸ்டேட் என்ற பகுதியில் அது இருக்குது. இதில் வந்துட்டு இடி ஆஃபீஸ் ரொம்ப காலம் இங்கே இயங்கிட்டு வருது. பல அரசியல் தலைவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் அங்கே தான் விசாரணைக்கு அழைக்கப்பட்டாங்க. சஞ்சய் ராவுத் உட்பட பலரும் அங்கே தான் விசாரணைக்கு அழைக்கப்பட்டாங்க, விசாரிக்கப்பட்டாங்க, பல நாட்கள் விசாரிக்கப்பட்டாங்க. அவ்வளவு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு பிளேஸ் அப்படி அடையாளமாக இருக்கக்கூடியது அந்த கைசர் ஹிந்த், அந்த பில்டிங். அதில் அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இது வந்துட்டு எப்பொழுது போல சொல்றது என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட், மின் கசிவால் ஏற்பட்ட விபத்து. ஆனால் 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே அணைச்சிட்டாங்க, டாக்குமெண்ட்டெல்லாம் எதுவுமே இல்லை. என்னையா அது, ரொம்ப முக்கியமான வழக்கெல்லாம் நடந்திருக்குது. முக்கியமான வழக்கினுடைய, அதுவும் முக்கியமாக இப்போது மெகுல் சோக்சி அப்படின்றவர் வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்கல்ல, வைர வியாபாரி, அவர், அப்புறம் இன்னொரு நீரவ் மோடி, இவங்களுடைய அந்த களவான அவங்க எப்படியெல்லாம் வந்துட்டு வங்கியை ஏமாத்துனாங்க, கடன் பெற்றாங்க அப்படின்ற இதெல்லாம் விசாரிக்கக்கூடிய அலுவலகம் இந்த அலுவலகம் தான். ஸோ அவங்கள பற்றிய டாக்குமெண்ட் எல்லாம் கூட இங்கே தான் இருக்குது. எல்லாம் எரிஞ்சு போச்சா? யாருக்கு தெரியும்? வழக்கு வந்தால் தான் தெரியும் அது எரிஞ்சு போச்சா என்ன அப்படின்றத வந்துட்டு அப்போ தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். எல்லாம் சொல்கிறாங்க இதில் டாக்குமெண்ட்டெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சுன்றீங்களா, அப்புறம் ரொம்ப முக்கியமான வழக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஒன்றும் நடக்கலை, பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் அது டிஜிட்டல் காப்பி எடுத்து தனியாக வச்சுருக்குறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹார்டு காப்பிக்கும் ஒரு டிஜிட்டல் காப்பிக்கும் ஒரு வித்தியாசம் சட்டப்படி எவ்வளோ பெருசுன்றது தெரியும். ஏன்னா இந்த டிஜிட்டல் காப்பி கேன் பி கொஸ்டின்டு, ஆனால் ஹார்டு காப்பி அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு எல்லா விதமான கம்யூனிகேஷனும் நடந்ததுக்கான ஆதாரம், அதுதான் அது. ஸோ டாக்குமெண்ட்டு, அந்த டாக்குமெண்ட்லாம் இதெல்லாம் என்ன அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுட்டோம், பத்திரமா இருக்குது. எங்கே பத்திரமா இருக்குது? இந்த பில்டிங்கில் தானே அதையும் வச்சுருப்பீங்க, அப்போ அது மட்டும் பத்திரமா இருக்குதுன்னா எப்படி எடுத்துக்கிறது? ஸோ சொல்கிறாங்க, அவ்வளவுதான். கடைசியில் இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு விடயங்க. அதாவது ஒரு பில்டிங்கில் ஒரு முக்கியமான அலுவலகம் நடக்குதுன்னா அந்த அலுவலகத்தில் நடக்க வேண்டிய முக்கியமானது என்னன்னா, எப்பொழுது ஆச்சும்
அந்த இடத்துல தீ விபத்து ஏற்பட்டா அது உடனடியாக வந்துட்டு காஷன் பண்ணுறதுக்கான கருவிகள் அங்கங்கே பொருத்தப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே ஒரு குமிழ் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கம்பி நீட்டிகிட்டு இருக்கும், அதுக்கு நடுவில் கீழே ஒரு சென்சர் இருக்கும். அது என்னென்னா ஸ்மோக் டிடெக்டிவ் சென்சர். எங்கேயாவது லேசாக புகை வந்துச்சுன்னா கூட அதை கண்டுபிடிச்சி உடனே அலாம் பண்ணோம், வந்துடுவாங்க உடனே அந்த இடத்துக்கு. அது ஒன்று. இன்னொன்று நீங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பில்டிங்கில் தீ விபத்து ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்றத ஆராயக்கூடிய ஃபயர் ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது பில்டிங்குடைய கண்டிஷன்? இது 1918 கட்டப்பட்ட பில்டிங் ஆச்சு. அப்போ இதில் வந்துட்டு அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, அதெல்லாம் வந்துட்டு தேடி பார்த்து, எப்படி வயர்லாம் போகுது, ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குதா, எல்லாம் சுவிட்சஸ்லாம் நல்லா இருக்குதா, ஏதாவது ஓப்பனாக இருக்குதா, டாக்குமெண்ட் வைக்கிற இடம் வந்துட்டு சேஃபாக இருக்குதா, இவ்வளத்தையும் பார்க்குறது அந்த ஃபயர் ஆடிட் அப்படின்றது. எலக்ட்ரிக் ஆடிட்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, தேவையில்லாத இடங்கள்லாம் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடிய, சுவிட்ச் ஆஃப் ஆகக்கூடிய அந்த மோடு இருக்கா. இப்போ ஏசி எல்லாம் போட்டோம் அப்படின்னோம்னா ஏசி நின்றுட்டுருக்கோம், ஆனால் அதனுடைய அந்த பாக்ஸ் வந்துட்டு கரண்ட் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும், அதை ஆஃப் பண்ணி வைக்கணும், இல்லாட்டி அது கரண்ட் கன்சம்ஷன் ஆகும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆடிட் அப்படின்னு அது ஒரு தனியாக இருக்குது. இப்படி இந்த ஆடிட் பண்ணப்பட்டதான்ற ஒரு கேள்வியை தான் அங்கே தேசியவாத காங்கிரஸினுடைய தலைவர் சுப்ரியா சுலே, நாடாளுமன்ற உறுப்பினர், கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதை செஞ்சீங்களான்ட்டு. எப்போதுமே பாஜக அரசு வந்துட்டு பார்த்து இந்த அடிப்படையான கேள்வி கேட்டோம் அப்படின்னோம்னா அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வந்துட்டு அவ்வளோ சாதாரணமாக அதெல்லாம் பற்றி சொல்லாது. நம்ம ஊடகங்கள் எதுவுமே சொல்றதில்லை. சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டது, பாகிஸ்தானியர்கள் வெளியேற வேண்டும், பாகிஸ்தானுக்கு எதிராக பிரதமர் கடுமை எச்சரிக்கை, இதுதான் சொல்லுவாங்களே ஒழிய 2000 பேர் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போகக்கூடிய அந்த பகல்காமில் ஏன்டா ஒரு 4 செக்யூரிட்டி இல்லைன்றத கேள்வியை கேட்கவே மாட்டாங்க. இப்போ அது விடயமாக தான் வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று ஒன்றா ஒரு ஃபைலாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு அங்கே அப்படியே அந்த வயரில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடக்கிறது, அவர் கவர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இறங்கி குதிச்சு அவர் மனைவி மக்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு குடியில் போயிட்டு பதுங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே அப்படியே வெளியில் வந்திருக்கிறாரு. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு மறைஞ்சிருந்தோம்னு சொல்லுவாங்களா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இதெல்லாம் தான் வந்துட்டு நடக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா 10 மணி நேரமாக எரிஞ்சிருக்குது, எதுவும் தெரியல, டாக்குமெண்ட்டெல்லாம் எரிஞ்சு போச்சு, ஆனால் எல்லாம் நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரே சொல்லுது. என்ன சொல்லுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்? இட் ஹஸ் இஷ்யூட் கிளாரிஃபிகேஷன் அக்கார்டிங் டு த ED important documents have been digitally stored and the incident will not affect any ongoing investigation or trials. இப்பொழுது நடந்துட்டு இருக்கக்கூடிய விசாரணையோ அல்லது புலனாய்வையோ இது எந்த விதத்திலையும் பாதிக்காது. நமது கேள்வி இது தான், எந்த இடத்துல அந்த டிஜிட்டலைஸ்டு டாக்குமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க? அங்கே இருக்கிற பில்டிங் இது ஒன்று தான், அங்கே இருந்ததுன்னா அதுவும் தானே பாதிச்சிருக்கும். அதுக்கு என்ன பதில்? சொல்லவே இல்லை. அப்படியே ஒரு மடுப்பு முதல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஜேபியினுடைய வழிமுறை. கடைசியில் வழக்கு ஒரு விசாரணைக்கு எங்க ஆதாரங்கள்னா இல்லை ஆதாரங்கள்லாம் இருந்துச்சு, அந்த தீ விபத்தில் போயிடுச்சு அப்படின்னா பில்டிங் இன்சூர் பண்ணலாம், டாக்குமெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நாட்டினுடைய இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிங்க வந்துட்டு எவ்வளவு தூரம் திறன் வாய்ந்தவர்கள் அப்படின்னோம்னா ஒழுங்காக டாக்குமெண்ட் இருந்ததுனாலே கேஸை ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 2G அலைக்கற்றை ஊழல். நான் ஒரே ஒரு எவிடன்ஸுக்காக நாளெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தேன், ஒருத்தருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விடுவிச்சாரு சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி டெல்லியில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சென்சேஷனல் கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரித்த போஃபோர்ஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்கு. அந்த வழக்கில் முக்கியமாக வந்துட்டு இந்த லண்டன் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட அவங்களுக்கு எதிரான எவிடன்சஸ் அவங்க வந்துட்டு அந்த ஸ்வீடன் நாடு கான்கிரீட் எவிடன்ஸை கொடுக்குது, டாக்குமெண்ட்டை கொடுக்குறான். நம்ம சிபிஐ அஃபிஷியல் சொல்கிறாங்க வேணாம் எங்களுக்கு ஜெராக்ஸ் கொடுங்க அப்படின்னாங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் அதை வந்துட்டு ஒரு ஆதாரமாக கொடுத்தா கோர்ட்டை தூக்கி மூஞ்சில் அடிக்கும் அப்படின்றது நல்லா தெரிஞ்ச சிபிஐ அவங்ககிட்ட ஜெராக்ஸை கொடுங்கன்னு கேட்டுச்சு. ஏங்க நாங்கள் தான் ஒரிஜினலே தரேன். இல்லை வேணாம் அதை வச்சுக்கோங்க நீங்கள் பத்திரமா, நாங்கள் என்ன தண்டிக்கவா போகிறோம், நாங்கள் ஒரு ட்ராமா போட்டுட்ருக்குறோன்ற மாதிரி அதை வாங்கிட்டு வந்துட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் பண்ணுறாங்க. அவன் தூக்கி அடிக்கிறான் மூஞ்சில்.
தூக்கி அடிச்சுட்டு ஹிந்துஜா சகோதரர்கள் 3 பேரையும் விடுவிக்கிறான். அவங்களுக்கு எதிராக தான் இந்த போஃபோர்ஸ் பீரங்கி இல்லை கமிஷனாக வந்த பணம் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்குது. அதுக்கப்புறம் தான் ராஜீவ் காந்தியினுடைய அக்கௌண்ட்டான துலீப்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதெல்லாம் கண்டுபிடிச்ச அந்த எவிடன்ஸை ஜெராக்ஸ் காப்பி எடுத்தாந்து சப்மிட் பண்ணி கேஸே க்ளோஸ் பண்ண சிபிஐ தான் நமது நாட்டு சிபிஐ. ஸோ என்ன சொல்லுவாங்க, இதோ டிஜிட்டலாக இருக்கு இந்தாங்க அப்படின்வாங்க. சரி, ஆதாரம் டாக்குமெண்ட் அதான் எரிஞ்சு போச்சு. இப்போ இந்த டிஜிட்டல் டாக்குமெண்ட் ஒரிஜினல் நான் எப்படியா கன்க்ளூட் பண்ணுறது? இல்லை ஒத்துக்கங்க, நாங்களாம் நல்லவங்க, உச்சநீதிமன்றம் சொல்லி சரியா, தேர்தல் ஆணையத்தை நம்புங்க சார், சும்மா சந்தேகத்தை எழுப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்புங்க ஐயா, நாங்கள்லாம் ஈடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்க. கேள்விக்குரியதான். ஏன்னா அந்த மாதிரி யார் யாரெல்லாம் அங்கே இன்வெஸ்டிகேஷனும் கூப்பிட்டுருக்குறாங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை. பார்த்தீங்க அப்படின்னம்னா என்சிபி லீடர்ஸ் சாகன் புஜ்பால் அவர் அங்கே கூட்டு விசாரிச்சிட்ட உடனே அவர் என்சிபி பிஜேபி ஆதரவுக்கு போயிட்டாரு. அதே மாதிரி சமீர் புஜ்பால், நவாப் மாலிக், அனில் தேஷ்முக் were all arrested and interrogated by the EDI in this building. அப்புறம் சிவசேனாவோட லீடர் சஞ்சய் ரவுத் அவரே அங்கே தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் தூக்கி சிறையில் போட்டாங்க. அதுக்கப்புறம் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார். இந்த மாதிரிக்கையா இப்படி தான் நடக்குது ஈடி. நான் பத்திக்கிட்டது ஒரு சதின்றதெல்லாம் நான் சொல்ல வரல. சுப்ரியா சுலே கேட்ட கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. ஏன் ஃபயர் ஆடிட் நடந்துச்சா இல்லையா, டிஜிட்டல் டாக்குமெண்ட்டை எங்கே வச்சிருக்கீங்க, இந்த 2த்துக்கும் பதில் சொல்லணும். இல்லாட்டி திஸ் இடி இஸ் அ மாக்கரி பை த கவர்மெண்ட் அப்படின்றத முடிவாகும். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.